ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். 2 சீரியலில் நியூ என்ட்ரிஸ் வந்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட சிங்கப்பெண்ணை ரொம்பவே சூப்பராக சன் டிவியில் போயிட்டுருக்கு. இப்போ 25th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஃபேக்ட்ரியோடது. அந்த ஃபங்க்ஷனில் வச்சு நம்ம ஆனந்தியை கொலை பண்ணுறதுக்காக லோகேஷ் இவரோட என்ட்ரி வந்திருக்கு. பயங்கரமான ஒரு வில்லனாக வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ வந்து மாயா அப்படின்ற ஒரு தோற்றத்தில் லேடி கெட்டப்பில் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஆனந்தியை குத்தி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து நம்ம அன்போட கண்ணில் மாட்டியிருக்காரு. கண்டிப்பாக அன்பு வந்து ஆனந்தியை காப்பாற்றிடுவார். அப்கமிங் பயங்கரமான எபிசோட்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. இன்றைக்கி சூப்பராக டான்ஸ் ஆடி இருந்தாங்க ஆனந்தி. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாருமே நல்ல ஃபன்னாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு சீரியலுமே. நம்மளோட மோதலும் காதலும் சீரியல்லையும் ஒரு நியூ என்ட்ரி வந்திருக்காங்க. இவங்க வந்து ஹீரோ ஹீரோயினை பிரிக்கிறதுக்காக இப்போதைக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் வில்லத்தனமாக தான் இருக்கார் பார்க்குறதுக்கு. நேத்தோட எபிசோடில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டர் சமீர் இருக்கார் இல்லையா, ஹீரோ முதலும் காதலும் ஹீரோ விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நளினிமாவோட பையன் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே கிஃப்டாக ஒரு சாக்லேட்லாம் நிறமன ஒரு கூடை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நளினிமா. வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு நம்ம சமீர். இவரோட நேம் பஷ்வந்த். இவர் தான் வந்து இப்போது முதலும் காதலும் சீரியலில் பயங்கரமான ஒரு வில்லனாக என்ட்ரி கொடுத்துருக்காரு. பாப்போம், வெயிட் பண்ணி இவங்களால் விக்ரம் வேதாக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன? இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.